ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இன்னைக்கு ஒரு மலரின் கதை தொடரில் 14வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நேற்று அதாவது 13வது பகுதியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்தாச்சு. வந்துட்டு வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா வரும்போது தற்செயலாக பார்க்க வர்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நான் ஏஜ் அட்டன் பண்ணதை சொல்லலைன்னு சொல்லி மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ நிகழ்ச்சி நடந்ததா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கறது 14வது பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி இப்போ எங்கள் மாமா ஏமா இப்படி எத்தனை குழந்தை இருந்தாலும் தாய் மாமே நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு கோபமாகவும் திட்டுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் மறைக்காத, எதுவாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா தான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரொம்ப பாசக்கார், எல்லா பிள்ளைங்க மேலேயும் அவ்வளோ பிரியமாக இருப்பார். அதனால் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா சொல்லிட்டார். சொன்ன உடனே ஒரு நாளை குறித்து சடங்கு சூப்பராக பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக நடந்துச்சு. அதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா பையன் தான் எனக்கு துணை மாப்பிள்ளை. எனக்கு குட்டியாக நிற்கிறான். அவனுக்கு தலப்பா கட்டு போட்டு மீசையெல்லாம் வரைஞ்சி சூப்பராக வச்சுருந்தாங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பு பார்த்துக்கிது. எனக்கு இடுப்புக்கு தான் இருக்கேன். ஒரே சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. சூப்பராக நடத்துனாங்க நிகழ்ச்சியை. அதாவது ரொம்ப மண்டபம் முடிச்சு பத்திரிக்கை அடித்து ரொம்ப தடபுடலாம் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. கொஞ்சம்னா அவனுக்குள்ளே உள்ளவங்க எங்கள் மாமா வீடு அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான். ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சேலை, பூனை சேலை தான் எங்கள் மாமா எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ உள்ள மாதிரி சடங்கு ரொம்ப கிராண்டாகவும் மண்டபம் பிடிச்சி பட்டு சேலை எடுத்து என்னென்னமோ பண்ணுறாங்க. இப்போ நான் நிறைய பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். என் பொண்ணுக்குமே எங்கள் அம்மா சூப்பராக பண்ணாங்க. பெரிய குத்து விளக்கு வாங்கி எல்லாமே செஞ்சாங்க. அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. சும்மா சிம்பிளாக, நாளும் ரொம்ப இல்லை, நிறைய நாள் ஓடிடுச்சு. சும்மா சிம்பிளாக தலைக்கு தண்ணி ஊற்றி இப்போது புது சேலை கட்டி என்ன செய்யணுமோ அந்த பிஸ்கட்டு தட்டுறது, அந்த என்னென்ன சடங்கு கழிப்பாங்களோ அது எல்லாமே அப்படியே செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமாவோட ஆசைக்கு எங்கள் அம்மா வெரி சிம்பிள் அந்த மாதிரி சடங்கை எனக்கு செஞ்சு முடித்தாங்க. இப்போ 20 நாள் ஆகிப்போச்சு. 20 நாள் ஆயிடுச்சு. அங்கிட்டு 10 நாள் தான் நான் வீட்டில் இருக்கேன். எங்கள் அக்கா அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு ஒரு 10 நாள் கழிஞ்ச உடனே என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் திரும்பவும் விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருக்குமே ஆசை பாசம் எல்லாமே இருக்கும். எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு அவ்வளோவா சரியாக விவரம் தெரியலை. நமக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணமும் எனக்கு தோணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ போனேன் வீட்டுக்கு, ஏதோ சடங்கை செஞ்சாங்க, பழையபடி கொண்டு ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. இப்படி தான் என்னோட பூப்புனித நீராட்டு விழா நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பிரமாண்டமாக செய்கிறாங்க எல்லா விசேஷமும். இப்போ நான் எனக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிள். சடங்காக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், தடபுடல் அப்படின்றது என் விஷயத்தில் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நடந்துச்சு. வளகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே அது எனக்கு ஒரு பாதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ள ஒரு பாதிப்பு. எல்லாமே நம்ம சிம்பிளாகவே நமக்கு நடக்குது. நம்ம பிள்ளைங்களுக்காவது நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் காது குத்தலாம் பார்த்தீங்கன்னா
1,30,000 செலவழித்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாப்பாவுக்கும் பையனுக்கும் காது குத்து வச்சு 3 கிடா வெட்டி மண்டபம் முடிச்சு பத்திரிக்கை அடித்து தடபடலாம் என்னோட திருப்திக்கு நல்லா செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே பிள்ளைங்களுக்கு செஞ்சு அழகு பார்த்தது எனக்கு அது ஒரு ஆனந்தம். நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தீவிரமாக இருப்பேன் எல்லா விஷயத்துலையுமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிப்பு வந்து 10 தான் படிச்சிருக்கேன். பாதியிலேயே என்னோடய படிப்பு முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க போகலை, கரெக்டான நல்ல வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. விசேஷங்களும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கல்யாணமும் ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என் குழந்தைகளுக்கு கடன் வாங்கினாலும் நல்ல முறையில் செஞ்சேன். எனக்கு அது இப்போ திருப்தியாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு சடங்கு இப்போ தான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வச்சேன். அதுவும் மண்டபம் முடித்து பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் சொல்லி எல்லாமே நல்லா கிராண்டாக எங்கள் பாப்பாவுக்கு மேக்கப் பியூட்டிஷியன்லாம் கூப்பிட்டு நான் பண்ணேன். உண்மையிலேயே நம்ம அனுபவிக்காத அந்த விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சி தானே ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வீட்டுகள்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமுமே அனுபவிக்கலை இப்போ வரைக்கும். அதுதான் ஏதோ இருக்கோம், வேலை பார்க்குறோம், ஏதோ சாப்பிட்றோம், தூங்கி எந்திரிக்கிறோம், இப்படின்னு தான் நான் வந்து போய்கிட்டே இருக்கிறேனே ஒழிய என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு லட்சியமும் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, எந்த ஒரு வெற்றியும் கிடையாது. எல்லா முயற்சியும் கைவிட்டுருச்சு. இப்போ கடைசியாக நான் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இதில் எப்படியாவது நம்ம வின் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கிறேன் அப்படின்னா யூடியூப்பில் தான். யூடியூப்பில் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற லட்சியத்தில் ஓடிட்டுருக்கேன். இதில் வெற்றி அடையணும்னு எனக்கும் சேர்த்து நீங்கள் எல்லோரும் எனக்கு மனதார ஆசீர்வாதம் பண்ணுங்கள், வாழ்த்துங்க. எனக்கு யூடியூப்பில் சொந்தங்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கான்னு எல்லா பேர் இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் மனதார எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலேயும் தான் நான் வந்து இழந்துட்டேன். வெற்றியை அடையலை, சந்தோஷமும் அடையலை. யூடியூப்லையாவது நான் வந்து வெற்றி அடையணும் மக்களே. ஓகே, நம்ம வந்து இன்னொரு உண்மை கதையோட உண்மை நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம அடுத்தது இப்போ நம்ம பார்க்குற பகுதி பார்த்திங்கன்னா 14வது பகுதி. அடுத்தது நம்ம 15வது பகுதியில் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.